கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாம் தேவ சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமான்களாய், நித்திய வாழ்விற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை தரித்து கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீவும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வசனம் நம்மை உடம்பிடுகிறது, உருமாற்றுகிறது, நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அதனால் கர்த்தர் சொன்னார், அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அருமையான வசனங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தரையே சேவிப்போம், we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம் என்ற தலைப்பிலே நாம் வேத பாடத்தை சிந்திக்க இருக்கிறோம். வாக்குத்தத்த தேசத்திலே 12 கோத்திரங்களுக்கும் பகுதிகளை பிரித்து அளித்த யோசுவா அந்த இஸ்ரவேல் மக்களின் தலைவர்கள், கோத்திர பிதாக்கள், மூப்பர்கள், நியாயாதிபதிகள் அனைவரையும் அழைத்து சீகேமிலே தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை யோசுவா மோசேக்கு அடுத்து வந்த தலைவன் சொல்லுகிற விதமாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இதற்கு மாறுத்தரமாக ஜனங்கள் ஏகோபித்து சொல்கிறார்கள், அப்படி அல்ல, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். யோசுவா மறுமொழியாகி விதமாக சொல்கிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசுவா, அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அந்நிய தேவர்கள் அவர்களுக்குள்ளாய் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் காட்டினபடினாலே அவர்கள் இருமனம் உள்ளவர்களாக, மறைவு செய்கிறவர்களாக இருந்தபடினாலே இந்த காரியத்தை யோசுவா அவர்களுக்கு கடிந்துரைக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஆனால் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். நாம் இந்த ராஜாக்களிலே படித்த பொழுது இவைகளெல்லாம் தாறுமாறாக தலைகளாக நடந்து முடிந்தன என்று நாம் அறிகிறோம். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்றபடி இஸ்ரவேல் மக்கள் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட்டில் அவர்கள் போய் அங்கே இருக்கிற எமோரியரின் தெய்வங்களை அவர்கள் வழிபடத் தொடங்கினார்கள். யெரொபெயாம் அவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அவனுடைய தத்துவத்தின்படி தானிலும் பெத்தேலிலும் வைக்கப்பட்ட பொன் கன்று குட்டிகளை அவர்கள் வழிபாட செய்ய தொடங்கினார்கள். இன்றைக்கு நாம் எதை சேவிக்கிறோம் என்று சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறோம், நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். உலகத்தின் அதிபதியாக பிசாசு கிரியை செய்கிற இந்த பூமியில நாம் இருக்கிறோம். ஆயினால் உலகம் அதை தன்னை சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறது. மாம்சம் அதை போஷிக்கும்படி, அதை சேவிக்கும்படி மாம்சம் நம்மை அழைக்கிறது. பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னான், என் காலில் விழுந்து பணிந்து கொள், எல்லாம் உங்களுக்கு தந்துவிடும் என்று சொன்னான். அவ்விதமாக பிசாசானவனும் அவன் மனதை மயக்குகிறவனாக பலவித தந்திரங்களை நமக்கு காண்பித்து தன்னை சேவிக்கும்படி அவன் அழைக்கிறான். இந்த அழைப்பின் நடுவிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவரை சேவிக்கும்படி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரையே முழுமையாய் சேவிக்க நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இந்த வேத பாடம் நமக்கு உதவியாக இருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகம் பலவிதமான கவர்ச்சியான காரியங்களால் நம்மை இழுக்கிறது, அழைக்கிறது, அதை சேவிக்கும்படி அது நம்மை வற்புறுத்துகிறது. அது இந்த உலகத்திலே நாம் அன்பு கூர்ந்தோமானால், இந்த உலகம் என்ன? இது ஒரு மாயை, இது ஒரு இல்லூஷன், இது ஒரு வேனிட்டி,
இது நிலையற்ற ஒன்று. காண்கிறவைகள் யாவும் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று கற்று சொல்லியிருக்கிறார். இந்த வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமி வெந்து உருகி போகும், சூரியன் இருளடையும் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகம் அது தன் மாயா முறையிலே நம்மை வாழும்படி, அதை நம்மை சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறது. அடுத்ததாக நம்முடைய மாம்சம் அது தன்னை சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். போராட்டம் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அதனால் நம்முடைய மாம்சம் நம்மை அதை சேவிக்கும்படி நம்மை வற்புறுத்துகிறது. மாம்ச சிந்தனைகள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. கலாத்தியர் நாம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் 19ஆம் வசனத்திலிருந்து அதை வாசித்திருக்கிறோம். அவைகளெல்லாம் நம்மை அவைகளை சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறது. மட்டுமல்ல, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நம்மை சேவிக்கும்படி அழைக்கிறான். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு பிசாசானவன் பல வகையிலே நம்மை அவனுடைய மகிமைக்குள்ளே அழைத்து செல்லும்படி, சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறான். நாம் அவனுடைய அழைப்பிற்கும் ஆளுகைக்கும் இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் வாழும் பொழுது மட்டுமே நாம் கர்த்தரை சேவிக்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு 5 தம்பதியினரை குறித்து நாம் சுருக்கமாக சிந்திப்போம். ஆதாம் ஏவாள், ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபேக்காள், அனனியாள் சப்பிராள், ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற 5 தம்பதியினரை குறித்து அவர்கள் எவ்விதமாக கர்த்தரை சேவித்தார்கள், அவர்கள் எவ்விதமாக கர்த்தரை சேவிப்பதிலே தவறினார்கள், அந்த தவறை நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்ளக்கூடாதையும் நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் கற்றுக்கொள்வதில் 2 காரியம் இருக்கிறது. நல்லவைகளை கற்றுக்கொள்ளுதல், நல்லதல்லாதவைகளை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளுதல். 2 காரியங்கள் நமக்கு அவசியம். முதலாவது, ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார், அவனை அந்த தோட்டத்திற்கு அழைத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்திலே உண்டாக்கி அதிலே தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவனுக்கு ஒரு உரிமை, அவனுக்கு ஒரு அதிகாரம் கர்த்தர் கொடுத்தார். பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு பூமியை பண்படுத்தவும் அதை காக்கும்படியாக ஒரு பொறுப்பை, ஒரு உரிமையை, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சகலவற்றையும் ஆண்டுகொள் என்ற அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பது அரிதான காரியமாய் போய்விட்டது. எம்பவரிங் என்பார்கள். அதிகாரம் கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்துவது என்ற ஒரு காரியம் உண்டு. இந்த ஆர்டினேஷன் என்ற காரியங்கள் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுத்து இவர்கள் இதற்கென்று ஊழியத்திற்கென்று அதிகாரம் பெற்றவர்கள் என்று சொல்லி நியமித்து விடுதல். அத்தகைய காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு எல்லாரும் பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். யாரை நம்புவதற்கு யாருக்கும் மனதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் சொன்னார், என் பிதா கொடுத்த மகிமை நான் உங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய மகிமை நான் உங்களுக்கு கொடுத்தேன். எனக்கு என் தேவன் பிதா எனக்கு அறிவித்தவையில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைக்கவில்லை என்று சொல்லி பட்டவர்த்தனமாக ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கிறிஸ்து இயேசு சீஷர்களுக்கு முன்பாக நிரூபித்தார். இன்றைக்கு தலைமைத்துவம் தோற்று போய் கொண்டிருப்பதன் காரணம், யாரும் நம்புவதில்லை. அவர்கள் குறைவுள்ளவர்கள், இவர்கள் குறைவுள்ளவர்கள், இவர்கள் தேரமாட்டார் என்று சொல்லி ப்ரீகன்சீவ் ஐடியாவை வைத்துக் கொண்டு தனக்கு பின் வருகிற செகண்ட் லைன், தேர்ட் லைன்ல இருக்கிறவர்களை முன்னேற்றுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஆகினால் இன்றைக்கு தடுமாற்றம் வருகிறது தலைமைத்துவத்தில். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். சகலத்தின் ஆண்டுகொள் என்ற அதிகாரத்தை கொடுத்தார். யானை மிகப்பெரிய ஒரு மிருகமா இருந்தாலும் மனிதனுக்கு அது பயப்படுகிறது. சிங்கம் வல்லமையான ஒரு மிருகமா இருந்தால் மனிதனுக்கு பயப்படுகிறது. காரணம், தேவன் வைத்த ஆளுகை, அந்த அதிகாரம். அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
இங்கு அதிகாரம் பொறுப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படியல் என்ற ஒரு நியமனம் அங்கு வைக்கப்படுகிறது. இங்கு தலைவனாக அவன் வைக்கப்பட்டாலும் அவனுக்கு மேல் கர்த்தராகிய தேவன் அவர் மாபெரும் தலைவராய் இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். இங்கு தேவனை சேவிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் அவன் விலா எலும்பிலே உருவாக்கி கொண்டு வருகிறார். இந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், புசிக்க கூடாது என்ற காரியத்தை ஏவாள் படைப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனிடத்தில் சொல்லியிருந்தார். எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சத்துக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லாதபடிக்கு அவன் அதை அறிவித்திருந்தான். அதை பறித்து சாப்பிடக்கூடாது என்று ஏவாள் இடத்திலே சொல்லியிருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆதியாகமத்துல தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் 6ஆம் நாள் ஆயிற்று. முதல் அதிகாரத்தின் கடைசி வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. சகலமும் நன்றாய் இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு தந்திரம் எப்படி வந்தது? இங்கே ஒரு சர்ப்பம் என்ற ஜீவனுக்குள்ளாக சாத்தான் பிசாசு என்ற ஒரு தந்திரம் உள்ளே நுழைந்து விட்டது. அவனுக்கு கொலைகாரனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுவது போல இந்த மனுஷ கொலைப்பாதனாகிய சாத்தானுக்கு ஒரு ஜீவன், ஒரு பிராணி, ஒரு ஏது தேவைப்பட்டது. அது சர்ப்பமாக இருந்தது. அந்த சர்ப்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அந்த சர்ப்பம் எவளோடு உறவாடினது? இங்கு சத்தியமுள்ள தேவன் இருக்கிறார், பாவமற்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பொய்யோடும் ஒரு சிறிய உறவு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஏவாளும் ஆதாமும் பொய்யை சேவித்தபடியினாலே அவர்கள் மெய்யான காரியத்தை இழந்து போனார்கள். எல்லா அதிகாரத்தையும் இழந்து போனார்கள், அந்தஸ்தை இழந்து போனார்கள், ஸ்தானத்தை இழந்து போனார்கள். காரணம், தேவனை சேவிப்பது, கர்த்தரை சேவிப்பது என்பது அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்வது. ஆனால் இங்கு முதல் தம்பதியினர் அவர்கள் கர்த்தரை சேவிக்கும் நிலையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த சர்ப்பமானது என்ன சொல்லியது? நீங்கள் இதை புசிக்கலாம், நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமான ஒரு பொய்யை சொன்ன பொழுது அதற்கு அவள் செவி கொடுத்தாள். பேட் கம்பானியன் கரப்ட்ஸ் குட் கேரக்டர் என்பார்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இங்கு தவறான நபரோடு தவறான சம்பாஷணையை தொடங்கின பொழுது அதை அவர் ஏவாள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவளோ அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். போட்டு வாங்குதல் என்பார்கள். ஒரு சிறிய காரியத்தை, ஒரு கேள்வியை கேட்டு அவர்கள் காரியங்களை சேகரித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து கூட பேச்சிலே அவரை பிடிக்கும்படி அவர்கள் வந்து அவரிடத்திலே நீர் எந்த அதிகாரத்தினால் எல்லாம் செய்கிறேன் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று என்கிறார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். அப்பொழுது இயேசு நானும் உங்களுக்கு சொல்லேன் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். தந்திரமான உபாய தந்திரமான பேச்சிலே சிக்க வைக்கக்கூடிய தந்திரமுள்ள நபர்கள் சாத்தானுடைய ரூபத்திலே அவர்கள் இருக்கிறவர்கள். அவர்கள் இன்றைக்கும் திருச்சபையிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பலவித தந்திர உபாயங்களை கொடுத்து வீழ்த்தி விடுகிறார்கள். இந்த தந்திரம் என்பது யுக்தி, திறமை, சாமர்த்தியம் இவைகளை கொண்டு அவருடைய மனதை மயக்கி அவருடைய மனதை குருடாக்கி தன்வசப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த தந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன தேவன். அவர் சொல்கிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவதும் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடர்களுமாயிருங்கள். இங்கு சர்ப்பமானது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், அது சிறிய சத்தத்திற்கு கூட அது உன்னிப்பாய் அதை கவனிக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், புத்தி கூர்மை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், காரியங்களை குறித்து என்ன என்று வினவக்கூடியவர்களாய் இருந்தாலுடைய இன்றைக்கு வஞ்சிக்கிற காலம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பலவிதமான துருபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யெகோவா சாட்சிகள் என்று வருகிறார்கள், அவர்களும் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று பொய் பொருவிலே வருகிறார்கள். பலவிதமான துருபதேசக்காரர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை தேடி அவர்களை குழப்பம் செய்து தங்கள் தந்திரத்திலே வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள். சர்ப்பத்தை போல என்றுதான் சொன்னார்களே, சர்ப்பமா இராத எங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருங்கள், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள். இந்த காரியம் இருந்தால் தான் கர்த்தரை சேவிப்பது முடியும். அந்த தந்திரமான உரையாடல் எவ்விதமாய் தொடங்குகிறது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களும் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த கேள்விக்கு அவள் செவி சாய்க்கிறாள். அதன் விளைவாக அவள் பிரச்சனையில சிக்கிக் கொள்கிறாள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஏவாள் ஆதாமிடத்திலே இதை கற்றுக்கொண்டவள் அதை அப்படியே இங்கு சர்ப்பத்திடம் கடத்துகிறாள். இன்றைக்கு பொய்யானது அடித்து பேசி, உறக்க பேசி, திரும்ப திரும்ப பேசி, அழுத்தமாக பேசி, நயம்பட பேசி நம்ப வைக்கிறது. இதுதான் தந்திரம். இந்த தந்திரத்தை சாத்தான் ஏவாள் இடத்திலே செய்தான். அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஒரு மிகப்பெரிய பொய். இரண்டாவதாக, உங்கள் கண்கள் திறக்கப்படும். இது ஒரு மெய். நீங்கள் நன்மையையும் அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். இதுவும் ஒரு மெய். ஆனால் இது படு பயங்கரமான ஒரு உண்மை என்னவென்றால், சாவாமை என்பதுதான் தேவர்களைப் போல இருப்பீர்கள். அதனால்தான் தேவனாய கர்த்தர் இவர்கள் நம்மை போல நன்மையுமே அறியத்தக்கவர்கள் ஆனார்கள். இவர்கள் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் பாவத்தோடே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் அவர்களை வெளியே அனுப்பினால், துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். பொய்க்கு செவி கொடுத்தால் பொய் இதயத்தில் சென்று கண்களில் மாற்றங்களை கொண்டு வந்து விடும். பார்வையே மாறி போகும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்பதும் புத்தியை தெளிவிக்க இதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அவன் கேட்டிருப்பான், இது என்ன கனி? இல்லை என்றால் இவள் சொல்லியிருப்பாள், விளக்கப்பட்ட கனியை நான் புசித்து விட்டேன். இப்பொழுது அவன் யோசிக்கிறான், மனைவி பக்கம் போவதா அல்லது கர்த்தர் பக்கம் போவதா? அவனுக்கு மனைவி இனிதாய் தெரிந்தபடியால் மனைவி பக்கம் போனான். விளைவு அவர்கள் இருவரும் வெளியே அனுப்பப்பட்டார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணி என்று அறிந்து அத்தியிலே அரைக்க செயலை உண்டு பண்ணி கொண்டார். தேவன் கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? அதற்கு அவன் என்ன சொல்கிறான், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பா பயந்து ஒழித்துக் கொண்டேன். கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா? அதற்கு அவன், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். நீ புசித்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில் வர வேண்டும்? ஆம், புசித்தேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ. இங்கு ரெண்டு பேரை குற்றப்படுத்துகிறான். ஒன்று, அந்த பெண்ணை கொடுத்து நீர் தானே ஆண்டவரே, நீர் கொடுத்ததால் தானே அந்த பெண் என்னை ஏமாற்றினால், என்னை வஞ்சிக்கும்படியாக செய்து விட்டான் என்று சொல்லி தேவனாய கர்த்தரையும் அவர் கொடுத்த இந்த ஸ்திரீயும் அவன் குற்றவாளியாக வைத்துக் கொண்டு அவன் பின்னாக ஒளிய பார்க்கிறான். ஆதாம் எதை அறிந்தான்? சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடுவதற்கு பின்பு என்று சொல்லி அவன் விளக்கப்பட்ட கனியை யோசித்திருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்திரீயிடம் கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன? அவள் என்ன சொல்கிறாள்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்பொழுது என்ன பார்க்கிறோம்? முதலாவது இந்த காரியத்தை தொடங்கினது சர்ப்பம், சாத்தான். சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு சாபம் கொடுக்கப்படுகிறது. நீ மண்ணை நக்குவாய், உன்னை காண்கிறவர்கள் உன் தலையை நசுக்குவார்கள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சாபம் முதலாவது சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு கொடுக்கப்படுது. இரண்டாவது இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது, கர்ப்ப வேதனை பெருகும்படி நான் செய்வேன். மூன்றாவதாக ஆதாமுக்கு, நீ நித்திரை நிலத்தில் உள்ள பாடுபடுவாய். 3 சாபங்களை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று அப்பொழுதுதான் பேர் வைக்கிறான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானவள் என்று அவன் பேர் வைக்கிறான். யோவான் 8:44 வசனம் விதமாய் சொல்லுகிறது, பொய்க்கு பிதா என்று சொல்லி சாத்தானை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசுகிற போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் இணங்கவும் வழிதவறும் செய்கிறான் என்று நாம் அறிகிறோம். பொய்யானது இருளானது. பொய்யானது ட்ரஸ்ட் என்பதை உடைத்துவிடும். ஆகினால் வீட்டிலே பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு முன்பாக உள்ளே பொய் இருக்கக்கூடாது. சத்தியமேக ஜெயதே என்பார்கள். சத்தியமே வெல்லும். நம்முடைய தமிழக அரசின் அந்த அரசாங்க முத்திரையிலே
வாய்மையே வெல்லும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு நானே சத்தியம் என்று சொன்ன கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் பொய்யை களைந்து பிறருடனே மெய்யை பேச கடவும். காரணம், நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து பிறருடனே மெய்யை பேச கடவும். இங்கு மெய்யை விட்டு பொய்யை சேவித்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் துரத்தப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 விதமாக சொல்லியிருக்கிறது, பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தீத்து 1 விதமாக சொல்லுகிறது, அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவனாய் கருத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லாத மனிதன் இல்லையே என்று பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறேன். எல்லா மனிதனும் பாவத்தில் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி ரோமர்கிழ நிருபத்திலே வாசிக்கிறேன். ஆயினால் பயம் பொய் சொல்ல வைக்கிறது, ஆதாயம் பொய் சொல்ல வைக்கிறது. இன்னும் இந்த பூமியிலே எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பொய் சொல்கிறார். பொய் நாவினால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சாவை விடுகிற சுவாசத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லி. ஆகினால் பொய்யை கலைந்து நாம் மையை பேச கர்த்தரை அழைக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க என்று கர்த்தரை அழைக்கிறார். இரண்டாவது தம்பதியினர் ஆபிரகாம், சாராள். இவர்கள் அற்புதமாக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கல்தேயர் தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஈராக் என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார் பாபிலோன் தேசத்தின் பகுதியிலிருந்து ஊர் என்ற இடத்திலிருந்து அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்கிறார்கள். ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் அற்புதமான தம்பதியினர். அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள் வந்த பிறகு பெத்தேல் மேற்கும் ஆயி கிழக்கும் உள்ள ஒரு இடத்திலே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். பின்பு அதே பகுதியில் அவன் தங்காதபடிக்கு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். என்றைக்கெல்லாம் நாம் வழி தப்பி நடக்கிறோமோ அப்பொழுது வழி இதுவே இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை கர்த்தர் துணிக்க பண்ணுவார். இங்கு அவனுடைய ஆடு மாடுகளின் மேய்ச்சலுக்காக அவன் மேய்ச்சலின் எல்லைகளை நாடி நாடி தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது? வழி மாறும் பொழுது அங்கு எதிர்மறை சூழல் உண்டாகிறது. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டிருந்த ஆதியாகமம் 12:10 வாசிக்கிறோம். பஞ்சம் கொடிதாய் இருந்தது. ஆபிரகாம் அதனாலே எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவன் எகிப்துக்கு போக கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. அவனோ கானான் தேசத்திலே இருக்க அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் வழிதவறி எகிப்துக்கு போய்விட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது சிறிது சிறிதாக நாம் வழி விலகி தூரமாக போய்விடுவோம். இளையகுமாரன் தூரமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆசிரியர் எல்லாம் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அத்தகைய நிலைக்கு அநேகர் வந்து விடுவதற்கு காரணம் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நொடியும் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனத்தை அவமதிக்கிறவன் சாவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இங்கு தெய்வ சத்தத்தை அவன் யோசிக்காதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையினாலே அவன் வழிமாறி சென்று இப்பொழுது எகிப்துக்கு போய்விட்டான். எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு பொய் சொல்லும்படி தன் மனைவி சாராளை அவன் நிர்பந்திக்கிறான். நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, இங்கு எகிப்திரனே உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகினால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஒரு தவறான ஒரு காரியத்தை சேவிக்கிறதை ஆபிரகாம் சேவிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் சாராளை எடுத்து சென்ற அந்த பார்வோன் வீட்டாரை கர்த்தர் மகாவாதைகளினால் வாதித்தார். இங்கு பொய் சொன்னது ஆபிரகாம், வாதிக்கப்பட்டது பார்வோன். 10 வாதைகளை குறித்து நாம் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கு ஆதியாகமத்திலேயே வாதை பார்வோனுக்கு முதலாவது வாதை வந்து விட்டதை பார்க்கிறோம். இந்த வாதை யாரால் வந்தது என்றால் ஆபிரகாம் சொல்லிய ஒரு பொய்யினாலே பார்வோன் அவன் வீட்டார் யாவரும் மகாவாதைகளால் வாதிக்கப்பட்டார்கள். இதனால் பார்வோன் ஆபிரகாமிடத்திலே இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இதோ உன் மனைவி, அவளை நீ அழைத்துக் கொண்டு என்று சொல்லி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அனுப்பி விட்டான் என்று வாசிக்கிறான். வாழ்வதற்காக, தன் உயிர் வாழ்வதற்காக இங்கு ஆபிரகாம் போய் சொன்னான். அதன் விளைவு பார்வோனுடைய குடும்பத்தார் யாவரும் மகாவாதைகளால் பாதிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, சாராளும் ஒரு தவறு செய்கிறாள். அவள் என்ன பண்ணுகிறாள்?
அங்கு பார்வோன் கேளிகை கழுதைகள் எல்லாம் கொடுத்து அவன் அனுப்பும் பொழுது ஆகார் என்ற எகிப்திய வேலைக்காரியும் உடன் அனுப்புகிறான். இந்த வேலைக்காரியினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஆபிரகாம் சாராளும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். சாரா ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொன்ன பொழுது சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செய்தி கொடுத்தான். ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அதனால் அவள் தன் எஜமாட்டியை நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதை கண்ட சாராள் ஆபிரகாமிடத்தில் சொல்கிற பொழுது, உன் இஷ்டப்படி சென்றாள். அப்பொழுது அவள் கடினமாக ஆகாரை நடத்தினாள். இதன் விளைவாக அவள் சூர் என்ற ஒரு இடத்திற்கு ஒரு நீரூற்றண்டைக்கு ஓடி போகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு அவருக்கு தரிசனமாகி, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஆபிரகாமுடைய பிள்ளையான இஸ்மவேலும் கேத்தூராலை திருமணம் பண்ணினாலே பிறந்த மீதியான் என்ற அந்த சந்ததியின் தான் இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய சொத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியிலே மாம்சத்தின்படி வெளிப்பட்டவர்கள். கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். கடற்கரை மணலத்தனையாய் அவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் பெருகி இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சகோதரர்களுக்கு விரோதமாக இஸ்மவேல் இன்றைக்கு துஷ்ட மனுஷனாக அவன் குடியிருக்கிறான், விரோதியாய் இருக்கிறான். இன்றைக்கு ஈரான் இஸ்ரவேலை தாக்குகிறது என்றால் இதெல்லாம் ஆபிரகாமுடைய தாறுமாறான ஒரு சேவிப்பாலே வந்த பிரச்சனைகள். இவர்கள் நல்ல தம்பதியினர் தான், ஆனால் இந்த 2 காரியங்களிலே அவர்கள் அவசரப்பட்டார்கள். குழந்தை பெற்றெடுக்கிற காரியத்திலே கர்த்தர் 100 வயது வரை வைத்திருந்த அந்த நாட்களை அவர்கள் அறியாதபடினாலே அவசரப்பட்டு சாராளும் ஆபிரகாமும் இணைந்து இஸ்மவேலை பெற்றெடுத்து அதன் விளைவாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய தேசத்தில் அநேக நாடுகள், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற, ஜெர்மனி போன்ற நாடுகள் அனைத்து இன்றைக்கு இஸ்மவேலர்களால் நிரப்பப்பட்டு அங்கு தாறுமாறான ஒரு அரசியல் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இவர்களுடைய சேவிப்பான காரியங்கள் கர்த்தரை சேவிக்காதபடிக்கு தடுமாற்றம் அடைந்தபடினாலே நேரிட்ட நிந்தைகள் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே பொறுமையோடும் காத்திருந்தும் அசையாத நம்பிக்கையோடும் இருந்தால்தான் இத்தகைய கர்த்தரை சேவிக்கிற காரியத்தில் நாம் சரியா இருக்க முடியும். அதை விடுத்து நாம் அவசரப்படுவோமானால், ஆத்திரப்படுவோமானால், அவிசுவாசத்தில் நிறைவோமானால், பொய் சொல்லி பதறுவோமானால், நம்மை நாமே ரட்சிக்க செல்ஃப் சால்வேஷன் என்பார்கள். நம்மை நாமே ரட்சிப்பதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் தான் கர்த்தரை சேவிக்காதபடி நம்மை தூரப்படுத்துகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிறார். ஏன் அதை சொல்கிறார்? ஆகாரை நான் உன்னை சேர்க்க சொல்லவில்லை, நான் உனக்கு சாராளின் வயிற்றிலே கற்ப பிறப்பியாக ஈசாக்கை தருவேன், ஆனால் நீ அவசரப்பட்டு இவ்விதமாக உத்தமம் இல்லாமல் நடந்தாயே, என்னை சேவிப்பதில் நீ தவறு செய்தாய் என்று சொல்லிதான் அவர் சொல்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிறார். அது மட்டுமல்ல, 2ஆம் வசனத்துல ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அது இஸ்மவேலை குறித்து சொன்னதல்ல, ஈசாக்கை குறித்து சொன்னது. விருத்த சேதனத்தை குறித்து அங்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது ரத்தம் சிந்துதலுக்கான ஒரு காரியம். ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை என்பதற்கான அடையாளமாக விருத்த சேதனம் என்ற ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு அவர் செய்கிறார். அப்பொழுதுதான் பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். சாராய் இனி சாராள் எனப்படுவாள். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். கர்த்தரை சேவிக்காமல் சரியாக அவரை அறியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை முடிந்து போனது. இப்பொழுதோ முழு விசுவாசத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படியாக நகைப்பு சிரிப்பு என்ற ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் முதிர் வயதிலே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். பின்பு அவர்கள் பூரணமாய் கர்த்தரை சேவித்தார்கள். 3ஆவதாக
ஈசாக்கு ரெபெக்காள் என்ற தம்பதியை பார்ப்போம். இவர்கள் பாரபட்சம் உள்ளவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். சாராள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது, மக்பேலா குகையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது ஈசாக்குக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் உண்டாயிற்று. தாய் இல்லாத ஒரு இயக்கம் உண்டாயிற்று. ஆனாலும் அவன் தியானம் பண்ணி வயல்வெளிக்கு போயிருந்தான். எலெயேசர் ரெபெக்காளை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவளை மனைவியாக்கி கொண்டு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். இன்றைக்கு திருமணம் என்பது ஒரு அற்புதமான தேவனுடைய திட்டம் என்பதை சாத்தான் உடைத்து எரிந்து வருகிறான். திருமணம் என்பது மனிதர்களுடைய ஏற்பாடு என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை, இது தேவனுடைய திட்டம். ஆதாம் ஏவாள் திருமணத்தை முதலாவது முன்னின்று நடத்தினவர் கர்த்தர். அவள் இருவரும் அவரை இணைத்தார். அதுதான் திருமணம். அந்த திருமணத்திலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தராலே தயவையும் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் இன்றைக்கு வாலிப இளைஞர்கள் திருமணத்தை குறித்து அவர்கள் பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறார்கள். இன்னும் நாட்கள் போகட்டும் என்று சொல்லி 30-35 வயதை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தார் சொல்வார்கள், காலத்தையே பயிர் செய்ய, பருவத்தை பயிர் செய்யும்பார்கள். இன்றைக்கு பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு குறித்த வயதிலே திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எலெயேசரை போல உத்தரவாதம் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் என்றால் 21 வயது முதல் 23 வயதுக்குள் திருமண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆண் பிள்ளைகள் என்றால் 25 முதல் 27 வயதுக்குள் திருமண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அது ஒரு சிறப்பான ஒரு பருவம் என்று சொல்லலாம். இங்கு ஆபிரகாம் எலெயேசரை அனுப்பி ஈசாக்குக்காக ரெபெக்காளை அழைத்து கொண்டு வந்த பொழுது ரெபெக்காளை திருமணம் செய்து அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். இது வயதான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதபடிக்கு அவர்கள் தாங்களாகவே அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள். பஞ்சாப் மாநிலத்திலே இருக்கிற ஒரு சிறப்பான காரியம் என்னவென்றால், திருமணமான உடனே மூத்த புதல்வன் மூத்த மருமகள் கையிலே அவர்கள் நிதி பொறுப்பை ஒப்பு கொடுத்து விட்டு முதியவர்கள் நன்கு சந்தோஷமாக எந்தவித கவலையும் இல்லாமல் பாரம் இல்லாமல் அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குவார்கள். அத்தகைய ஒரு நல்ல ஒரு சமுதாய அமைப்பு பஞ்சாப் மாநிலத்திலே இருக்கிறது. ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலும் மற்றும் பல இடங்களிலும் முதியவர்கள் நிதி பொறுப்பை தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து திருமணமாகி குழந்தைகளை பெற்ற இடத்திலும் அவர்களிடத்தில் கொடுப்பதில்லை. காரணம், இது என்னுடைய சம்பாத்தியம், நான் என் இஷ்டப்படி செய்வேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி பிள்ளைகளுடைய மனதை நோவடிக்கிறார். பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும், அபிலாசைகள் இருக்கும், அவர்களுக்குள் பலவிதமான இயக்கங்கள் இருக்கும். அவைகளை சந்திப்பதற்கு பெற்றோர்கள் அனுசரணையாய், உதவியாய், ஒத்தாசையாய் இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களை மனமுடிவாக்கி விடக்கூடாது, கடனிலே தள்ளிவிட அனுமதிக்க கூடாது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை இந்த பூமியை விட்டு மறைவதற்கு முன்பாக பெற்றோர்கள் பார்த்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய காலங்களை நிறைவேற்றி அவர்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதை விடுத்து பிள்ளைகள் பலவித பிரச்சனைகளை சிக்கி தவிப்பதைக் கண்டு அதை நாம் மகிழ்ச்சியாக பெற்றோர்கள் இப்படி சரியா இருப்பு இதை கொண்டு நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? இங்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமனை ஆட்டில் 2 பேர் இருந்தார்கள். ஒன்று ஆகார், இன்னொன்று கேத்தூராள். ஆகார் இடத்தில் இஸ்மவேல் பிறக்கிறான். கேத்தூராள் இடத்திலே மீதியானியர்கள் பிறக்கிறார்கள். இந்த மீதியானியர்கள் தான் கிதியோன் அறுவடை செய்து கொண்ட பொழுது அவனுடைய அறுவடைகளை வார்ப்பதுமெல்லாம் அள்ளி கொண்டு போக வருவார். கொள்ளையர்கள் போல அவர்கள் இருப்பார்கள். இதே மீதியானியர்கள் வசம்தான் யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு கொண்டு போகப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த மறுமனையாற்றின் பிள்ளைகள் இஸ்மவேலுக்கும் மீதியானியருக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை தன் குமாரனாய் ஈசாக்கை விட்டு கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். பிள்ளைகளுக்குள் காரியங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையாமல் பகிர்ந்து கொடுக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை சரியாக செய்து விடுவோம்னால் பிள்ளைகளுக்குள் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவு, பகை, விரோதங்கள் வராது. அது நீதியோடும் நியாயத்தோடும்
ஒரு தகப்பன் ஒரு தாய் அதை செய்து நிறைவேற்ற செய்ய வேண்டும். இங்கு ஈசாக்கு அதை தெளிவாக செய்தான். அவர்களை கிழக்கு தேசத்து பக்கமாக அனுப்பிவிட்டான். ஈரான், ஈராக், சவுதி அரேபியா இந்த பகுதியிலே அவர்கள் போய்விட்டார்கள். ஏதோமியரின் பகுதியில் அவர்கள் போய்விட்டார்கள். இங்கு ஈசாக்குக்கு அருமையான ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலையை தகப்பனாய் ஆபிரகாம் ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். கர்த்தரை சேவிப்பது என்பது வேதம் என்ன சொல்லியிருக்குது? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் கர்த்தரை எப்படி, என்னுடைய சபை எப்படி விசாரிப்பான், கர்த்தரை எப்படி சேவிப்பான்? அதைத்தான் பார்க்கிறோம். குடும்பத்தை நாம் சிறப்பாக நடத்துவோமானால் கர்த்தரை நாம் சிறப்பாக சேவிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ரெபெக்காளை 40 வயதில் விவாகம் பண்ணினான். மலடியான தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். இன்றைக்கு திருமணமான பிறகு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அதை பெண்ணை குறித்து பகடி செய்கிறார்கள், பெண்ணை குறித்து மலடி என்கிறார்கள், பெண்ணை குறித்தே குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கு ஈசாக்கு என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரிடத்தில் வேண்டினான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டான். இன்றைக்கு மனைவி குழந்தையை பெரும் பாக்கியம் இல்லை என்றால் கணவன் கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஆண்டோடத்தில் மன்றாடும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயம் அதை செய்வார். ராகேல் எனக்கு பிள்ளையோடு இல்லையில் சாகிற என்று யாக்கோபிடத்திலே சண்டையிட்ட பொழுது யாக்கோபு சொல்கிறான், நான் என்ன தேவனா? குழந்தையை கொடுப்பதற்கு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் பலன் என்பதை அவன் அறிந்தபடியா அப்படி சொன்னான். இங்கு ஈசாக்கு ரெபெக்காளுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் கேட்டறினார். இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மூத்தவன் ஏசாய், இரண்டாவது யாக்கோபு. மூத்தவன் ஏசாவன் ஏதோமியருடைய சந்ததியின் தலைவன், யாக்கோபு இஸ்ரவேல் சந்ததியின் தலைவன். ஏசாய் வேட்டையாடி வருவது ஈசாக்குடைய வாய்க்கு ருசியா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் அவன் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். இதுதான் பிரிவினைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணம். எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தானே. அது எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் அது நம்முடைய பிள்ளை என்ற நிலைக்கு வர வேண்டும். இயேசு தேவனாய கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார். அவர் வித்தியாசப்படுத்தி மழையை பெய்விப்பது இல்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார். பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களை ஆதரிக்க வேண்டியது, அவர்களை வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் வழிநடத்த வந்து பெற்றோருடைய கடமை. ஆனால் இங்கு ஏசாவு மேல் ஈசாக்கு பட்சமா இருக்கிறான், யாக்கோபின் மேல் ரெபெக்காள் பட்சமா இருக்கிறார். தாய் தகப்பன் விதமாக பிள்ளைகளிடத்திலே வேறுபாடு மாறுபாடு காண்பிக்கும் பொழுது பிள்ளைகளுக்குள் பகை விரோதம் உருவாகிவிடும். யாக்கோபு தந்திரமாக அவன் சிவப்பு கூடை கொடுத்து ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்கிறான். தகப்பன் ஈசாக்கிடம் தான் ஏசா என்று போய் சொல்லி ஏசாவின் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்கிறான். மாமன் வீட்டுக்கு சென்ற யாக்கோபு லாபான் வீட்டின் ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். தான் விரும்பின ராகேலையும் அவன் திருமணம் செய்து கொள்கிறான். இவ்வளவு வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருந்தது. ஆகையினால் தான் யாப்போக்கு என்ற அந்த இடத்திலே அவன் கர்த்தரை சந்திக்கும் பொழுது எல்லாரையும் அனுப்பிவிட்டு அவன் தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் தனித்திருந்த ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை போக விடேன் என்கிறான். ஒன்றை தெரிந்து கொண்டான், கர்த்தரை சேவிப்பது மட்டுமே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அத்தோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். அது உண்மைதான். அதை அறிந்தபடியால்தான் அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி. அப்போது ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம், பொய்யன் என்று அர்த்தம். அவன் ஆண்டவரிடத்திலே மறைக்க உள்ளதை சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு தேவனை இவ்விதமாகத்தான் சேவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவன் விட்டு பிந்தி தனித்திருந்தான். ராகேல் அவனுக்கு அந்த நேரத்திலே முழு மனநிறைவை கொடுக்க முடியவில்லை. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அவனுக்கு மனநிறைவை கொடுக்கவில்லை. சேஷ்டபுத்திரபாகம் அல்ல, எதுவும் அவனுக்கு மனநிறைவை கொடுக்கவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதது, அது பிரயோஜனமற்றதை அவன் அறிந்தவனாக, கர்த்தாவை நீர் என்னை ஆசீர்வதித்தாலுள்ளே நான் உண்மை போக விடேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதா? வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அத்தோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஏசா அவன் ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் செய்தான். யூதித், பஸ்மாத் என்ற 2 பெண்களை அவன் திருமணம் செய்தது தாய் தகப்பனுக்கு விருப்பம் இல்லை. அவன் தானாகவே அந்த காரியங்களை நிறைவேற்றின பொழுது அந்த 2 பேருடைய வாழ்க்கை வந்த பிறகு
அது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருமண காரியத்திலே ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் மனநோவு வந்துவிடும். ஆதியாகமம் 20:46 வாசிக்கிறோம். ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று ரெபேக்காள் வருத்தத்தோடு சொல்கிறார். இன்றைக்கு திருமண காரியங்களை கர்த்தரிடத்திலே வைக்க வேண்டும். ஆபிரகாம் ரெபேக்காளை எவ்விதமாய் கண்டுபிடித்தான்? அவன் எலியேசரை அழைத்து, நீ கானானிய இடத்தில் பெண் கொள்ளாமல் நீ என் இனத்தாரிடத்தில் போய் அங்கு போய் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வாங்கி அனுப்புகிறான். என் இனம் என்பது யெகோவா எனும் நாமத்தை அறிந்தவர்களை குறிக்கிறது, அது ஜாதியை குறிக்கவில்லை. அங்கு லாபான் வீட்டுக்கு வெளியே எலியேசர் போய் நின்ற பொழுது லாபான் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்கிறான். லாபான் ஒரு சீரியன், ஆனால் அங்கு கர்த்தருடைய நாமம் வழங்கப்பட்டு வந்தது. அங்கு ஆபிரகாம் புறப்பட்டு வந்த பொழுது அவன் எல்லாரிடத்திலும் யெகோவா என்ற நாமத்தை அவன் அறிவித்திருந்தபடினாலே இங்க லாபான் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். என்ன காண்கிறோம்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்குள்ளதான் திருமண காரியங்கள் நிறைவேற வேண்டும். அதிலும் கூட ஆவிக்குரிய ஸ்தானமே முதன்மைப்படுத்த வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசித்திருக்கிறவர்கள், அதிகமாக பரிசுத்தத்தை நாடுகிறவர்கள், தாழ்மையா இருக்கிறவர்கள், சுறுசுறுப்பா இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை திருமண காரியங்களை முதன்மைப்படுத்தும் பொழுது அந்த திருமணம் சிறப்பாக அமையும். அடுத்து 4வதாக, திருச்சபையிலே தவறான காரியத்தை சேவித்த ஒரு தம்பதியினர், அவர்கள் கர்த்தரை சேவியாதபடிக்கு பொய்யை சேவித்தார்கள். அனனியா சப்பிரா என்பவர்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அவர்களை குறித்து பார்க்கிறோம். அன்றைக்கு தேவனால் நடந்த அற்புதங்களை கண்டு ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். யோசி எனப்பட்ட அந்த பர்னபாவும், அவன் சீப்பு தீவை சேர்ந்தவன், அவனும் தன்னுடைய ஆஸ்திகளை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய பாதத்திலே பணத்தை வைத்தார்கள், காணிக்கையிலே வைத்தார்கள். இன்றைக்கு பாதத்திலே அணிவது மிதியடி செருப்பு என்று நாம் பார்க்கிறோம். அவைகளை நாம் வீட்டுக்குள் போட்டு வருவதில்லை, அவைகளை வெளியே கழட்டி விடுவோம். ஏனென்றால் வெளியே செல்வதற்கு மிதியடி காலணி தேவை. அவைகளை அணிந்து கொண்டு செல்கிறோம், உலகமெங்கும் போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், எல்லா இடங்களிலும் அவைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் வீட்டுக்குள் வரும் பொழுது அவைகளை வெளியே கழட்டி விட்டு வருகிறோம். தேவனுடைய வீட்டிற்குள்ளும் இதை போலத்தான் இந்த பணம் என்ற மிதியடியை நாம் காலிலே வைத்ததை போல பயன்படுத்த வேண்டும், மொழிய அதை தலையிலே வைத்து கொண்டாடக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரனுடைய பலகையை கவிழ்த்து போட்டு, என்னுடைய பிதாவின் வீடு சகல ஜனங்களின் ஜெப வீடு, அதை கள்ளர் குறியாக்கினீர்கள் என்று சொல்லி அவர் அங்கு ஆடு மாடுகளை அவர் துரத்தினதை காண்கிறோம். தேவனுடைய திருச்சபையிலே பணம் என்பது மிக 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 முக்கியப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு யூரோப் அமெரிக்க தேசங்களிலே புல்பிட்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, we want to see Jesus, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் பிலிப்பிடத்துல நாங்கள் அந்திரேயத்துல நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை தான் எல்லா புல்பிட்லும் போட்டிருக்கோம், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? பிரசங்கப்படுத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இயேசுவை காட்ட வேண்டும், இயேசுவை மையப்படுத்த வேண்டும். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் இடத்தில் இழுத்துக் கொள்வேன். இந்த கிறிஸ்து இயேசுவை உயர்த்த வேண்டும். பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் தெளிவா சொன்னார், நாங்கள் எங்களுடைய பிரசங்கமே இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான் பிரசங்கம் என்று சொல்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற நாட்களிலே ஆதி திருச்சபையிலே அனனியா சப்பிரா என்பவர்கள் எல்லாரும் தங்கள் காணியாட்சியை விட்டு இந்த திருச்சபையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள், நாமும் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செய்தாலும் அவர்களுக்குள்ளாக என்ன பேசிக் கொண்டார்கள்? சிறிது பங்கை நாம் ஒழித்து வைத்து விட்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் ஒழித்து வைத்து விட்டு வந்து, முதலாவது அனனியா பேதருடைய பாதத்திலே அந்த காணிக்கையை வைக்கிறான். தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை அவன் வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்பொழுது பேதுரு அனனியா பார்த்து கேட்கிறான், உன் ஆஸ்திகளில் இவ்வளவுதான் விற்றாயா? ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த அவனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புனது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான். அன்றைக்கு பொய்யானது திருச்சபைக்குள் நுழைய பார்த்தது. பரிசுத்தமான இடத்துல
வெளிச்சமான இடத்துல இருளுக்கு வேலை என்ன? உன் பொய்க்கு இடமில்லை. அதன் விளைவு அனனியா அந்த வார்த்தையில கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டான் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார். தொற்கால் என்ற ஒரு மூதாட்டியை மரித்த பொழுது பேதர் எழுப்பி விட்டான். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? பொய் சொன்ன ஒரு நபர், அனனியா என்ற நபர், பரிசுத்தவானிடத்தில் பொய் சொன்னா என்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் கீழே விழுந்து ஜீவனை விட்டான் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த தேவ சபையில் பாவம் நுழைய முடியவில்லை. இது எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. தேவன் பரிசுத்தர், நாம் பரிசுத்த அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையும் பரிசுத்தமானது. அங்கு பரிசுத்தம் மட்டுமே இருக்க முடியுமே ஒழிய பாவம் அங்கு நுழைய இடமில்லை. ஆனால் இன்றைக்கு திருச்சபையின் நிலைகள் மற்ற காரியங்களை குறித்து நாம் மிகவும் வருத்தப்படுகிறோம். காரணம், பரிசுத்தமாக்குதல் அவசியம், sanctification is necessary என்று பார்க்கிறோம். அங்கு வாலிபர்கள் அந்த பிரேதத்தை அனனியாவை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 3 மணி நேரம் கழித்து சப்பிராள், அவனுடைய மனைவி, நடந்ததை அறியாமல் உள்ளே வருகிறாள். பேதுரு அவளை பார்த்து கேட்கிறான், நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? உடனே அவள் தன் கணவன்படி சொல்கிறாள், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்கிறாள். இங்கு பாருங்கள், தீமை செய்ய, பொய் சொல்ல ஒரு தம்பதியினர் ஒருமுனப்படுகிறார்கள். நன்மை செய்வதற்கு ஒருமுனப்படுவது நல்லது, ஆனால் தீமை செய்வதற்கு ஒருமுனப்படுவது எவ்வளவு தீமையானது. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமுனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். பாருங்கள், பொய்யை சேவித்த ஒரு தம்பதியினர் திருச்சபைக்குள் அவர்கள் நுழைய முடியாதபடிக்கு கல்லறையிலே அவர்கள் வைக்கப்பட்டார்கள். தேவனை சேவிப்பது என்பது பரிசுத்தமான காரியங்களை செய்வது, பரிசுத்த காரியங்களை சேவிப்பது. உடன்படிக்கப்பட்டு அசைவதை கண்டு ஊசா எட்டி பார்த்தபோது கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லப்பட்டது. அவர் பரிசுத்தத்திலே பயங்கரமான தேவன். அவரை சேவிப்பது, நாம் பரிசுத்தத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேலை சொல்லி, இதன் விளைவு என்ன? சபையார் எல்லாருக்கும் இதிலே கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. திருச்சபை குறித்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம்பிளிங், ஒரு நடுக்கம் உண்டாயிற்று பார்க்கிறோம். மற்றவர்கள் ஒருவரும் ஒருவனை சேர தெரியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இன்றைக்கு பாருங்கள், திருச்சபையை குறித்தும் இயக்கங்களை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் தேசத்திலே ஒரு மேன்மை உண்டாக வேண்டும். அன்னை தெரசா அவர்கள் இறந்த பொழுது அந்த மேன்மையை நாம் கண்டோம். அவர்களை குறித்து அவருடைய அடக்க ஆராதனைக்கு முன்பாக அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்திற்கு வணக்கம் செலுத்துவதற்கு அநேக இந்து மக்கள், நிறைய கிறிஸ்து அறியாத ஜனங்கள் எல்லாரும் போய் பார்த்து கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினார். ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவர்களை கனம் பண்ணுவேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனம் அன்னை தெரசாமாவுக்கு கிடைத்தது. இன்றைக்கு அத்தகைய ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு தெளிவான ஒரு காரியங்களை செய்யும் பொழுதுதான் நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று அர்த்தம். அப்பொழுது ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அந்த காரியம் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நடக்க வேண்டும். கடைசியாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று 2 அருமையான தம்பதியர்கள், அவர்கள் தேவனை சேவித்த விதம் அற்புதமானது. அவர்கள் திருச்சபைகளை கட்டின ஒரு தம்பதியினர், கூடார தொழில் செய்கிறவர்கள், டென்ட் மேக்கிங் மிஷனரிஸ் என்று இன்றைக்கு இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வட இந்தியாவில் இப்போ ஊழியம் செய்கிற அநேக அருட்பணியாளர்கள் உண்டு. ப்ரொமோஷன் காரியத்துக்காக, அருட்பணி பயணங்களுக்காக இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு போகிறவர்கள் உண்டு. அங்கு போய் அவர்கள் வேலை செய்து கொண்டே ஊழியத்தையும் செய்வார்கள். டென்ட் மேக்கிங் மிஷனரிஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பயணியர் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 2 தம்பதியினர்கள் தான். அப்போஸ்தலர் நடபடிகளே இவர்களை குறித்து நாம் கொரிந்து பட்டணத்திலே பவுல் அத்தேனை பட்டிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பொழுது அவன் இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற யூத தம்பதியினரை கண்டு அவரிடத்துக்கு போனான். அவர்கள் ரோமாபுரியிலே திருச்சபை நாட்டியிருந்தார்கள். ஏற்கனவே அங்கு திருச்சபை உண்டாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு சீஷருடைய சட்டத்திட்டத்தின்படி யூதர் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். அவ்விதமாக வெளியேற்றப்பட்டு கொரிந்து பட்டணத்திலே குடியேறியிருந்த சூழ்நிலையில் தான் பவுல் புதிதாக அங்கு அவர் அத்தேனை பட்டணத்திலிருந்து இங்கு வருகிறார். அப்பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருவரும் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கூடார தொழில் பண்ணுகிற தொழிலாளிகள். அதன் விளைவாக பவுலும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவரிடத்திலே தங்கி
அவன் வேலை செய்து வந்தான். அவன் 1 வருஷம் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இவ்விதமாக கொரிந்து திருச்சபை உண்டாக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. ரோம திருச்சபை உண்டாக்கினார்கள், இப்பொழுது கொரிந்து திருச்சபையை உண்டாக்கினார்கள். இந்த 1.5 வருட ஊழியத்தை முடித்து பவுல் புறப்பட்ட பொழுது உடனும் பவுலோடு கூட சேர்ந்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சீரிய தேசம் போக புறப்பட்ட அந்த கப்பலில் அவர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். அங்கு அவர்கள் எபேசு பட்டணத்துக்கு வந்த பொழுது பவுல் அங்கே அவர்களை விடுவித்து விட்டு அவன் எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான். அங்கே இருந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எபேசு திருச்சபையை அவர்கள் உருவாக்க தொடங்குகிறார்கள். கொலோசிய பட்டணத்திலிருந்து வந்த எப்பாப்பிரா என்ற அருமையான மகன் மூலமாக அங்கு அந்த மகனை ஆண்டவருக்குள் நடத்தின அவர்கள் எபேசு திருச்சபையை உருவாக்குகிறார்கள். அந்த காலகட்டத்திலே அலெக்சாந்திரியா எகிப்து தேசத்திலே இருக்கிற அலெக்சாந்திரியா என்ற மிகப்பெரிய ஒரு கப்பல் பட்டணம், அந்த பட்டணத்திலே கல்வியிலே தேறின ஒரு மனிதன் அப்பொல்லோ என்ற ஒரு வேத வல்லுனன், அவன் அந்த அலெக்சாந்தர் பட்டணத்திலே பிறந்தவன், சாதுரியவான். அவன் வந்த பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாக போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் விவரித்தார்கள். மேசியா இவர்தான் என்று சொல்லி அவர்கள் நிரூபித்தார்கள். அதன் விளைவாக அவன் கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவிலே அதிகமாக தேறினவனாக அவன் வந்த பொழுது, அவன் அங்கு ஊழியத்தை தொடர்ந்த பொழுது அகாயா என்று சொல்ல அழைக்கப்படுகிற அந்த கொரிந்து பகுதிக்கு ஊழியத்திற்கு செல்ல அவனை அனுப்பி அவனிடத்திலே சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி அவனிடத்திலே கடிதத்தை கொடுத்து இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்களை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார். அவர்கள் என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நானும் சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தம்பதியர் பாருங்கள். இவர்கள் மிக வெளியரங்கமாக பட்டவர்த்தனமாக அவருடைய காரியங்கள் வெளிப்படாவிட்டாலும் மிக சுருக்கமான பகுதியிலே இந்த தம்பதியினர் கர்த்தரை விதமாய் சேவித்தார்கள் பாருங்கள். பவுல் சொல்கிறார், என் பிராணனுக்காக அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லி அவர்களை மிகவும் அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எழுதுகிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் யாவரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம், அவ்விதமாக எங்களை ஆதரித்தவர்கள், தாயும் தகப்பனமாக இருந்தவர்கள் என்று சொல்லி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து தேவனை அவர்கள் சேவித்த விதம் எவ்வளவு முன்மாதிரியா இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து போனால், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம். இன்றைக்கு நாம் நம்மை உலகம் அழைக்கிறது, மாம்சம் நம்மை இழுக்கிறது, பிசாசானவன் பலவித தந்திரங்களை உபாய தந்திரங்களை சொல்லி நம்மை அழைக்கிறான். இவைகளெல்லாம் நாம் வென்றெடுத்து கர்த்தரை மட்டுமே சேவிக்க நம்ம இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இஸ்ரவேலுடைய அனைத்து ஜனங்களையும் வரவழைத்த தீர்க்கதரிசி எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் வானத்திலிருந்து இன்னும் அக்கினி இறங்கவில்லை. இன்னும் அவன் அந்த பலிபீடத்தின் மேல் தண்ணீரை ஊற்றி அக்கினிமயமான ஆவுகள் இறங்கி அதை பட்சித்து போடுகிற காரியத்தை அவள் பார்க்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒரு சவாலை கொடுக்கிறான். நீங்கள் கர்த்தரை சேவிப்பதென்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகாலை சேவிப்பதென்றால் பாவகாலை சேவியுங்கள். இதைத்தான் எபேசுக்கு நிருபம் வெளிப்படுத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அனலாவது குளிராவது இருந்தால் நலமாயிருக்கும், நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என் வாயிலின்றி உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஆதியிருந்து கொண்டிருந்த அன்பை விட்டீர்கள் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால் கர்த்தரை சேவிப்பதிலே நாம் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும். நம்மிடத்தில் உள்ள அவபக்தியை நீக்கி போட வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அங்கு நமக்கு ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு. கண்ணீரை துடைத்து கவலைகளை ஆற்றி துக்கங்களை நீக்கி நம்மளை நல்வழிப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆகையினால் அவரை தேடுவோம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத